இன்றைக்கு பொதுவாக கிறிஸ்துவ விசுவாசிகள் மத்தியில் மட்டுமல்ல, மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு தவறான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன என்று நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஒருவரை குறித்து தவறான ஜட்ஜ்மெண்ட் சொல்வது, ஒருவரை குறித்து தவறான ஒரு தீர்ப்பு சொல்வது, அப்படிப்பட்ட அந்த தவறான ஜட்ஜ்மெண்ட் சொல்கிற பொழுது ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் நடக்கும் பாருங்க. அந்த சூழ்நிலையில் நாம் சமாதானத்தை நாம் இழந்து போய்விடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதை பார்ப்பதற்கு முன்பாக, தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்க இதை ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இது உதவியாக இருக்கட்டும். ஒருவர் உங்களை தவறாக ஜட்ஜ்மெண்ட் செய்கிறாரு உடனே நாம் என்ன செய்கிறோம்? ஆர்கியூமெண்ட்டுக்கு நாம் போயிடுறோம், நம்முடைய சமாதானத்தை இழந்து போகிறோம். ஆனால் அதற்கு அவர்கள் உங்களை குறித்து தவறாக புரிந்து கொண்டாலும் பரவாயில்ல, உங்களை குறித்து அவர்கள் புரளி பேசட்டும் பரவாயில்ல, உங்களை குறித்து அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அந்த நினைவு உங்கள் பிரச்சனை கிடையாது. உங்களை குறித்தான அவங்களுடைய நினைவு என்ன, அந்த நினைவு, அவர்களுடைய நினைவு எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அது உங்களுடைய பிரச்சனை கிடையாது. தட் இஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். நாம் அதை வைத்துக்கொண்டு, அதை யோசித்துக்கொண்டு நாம் வாழ்க்கையை நாம் கெடுத்து கொள்ளாதபடிக்கு, அவர்கள் உங்களை குறித்து என்ன நினைக்கிறார்களோ அது உங்களுடைய பிரச்சனை கிடையாது. அது அவர்களிடத்தில் இருக்கிற குப்பை தொட்டி, அதை நாம் எடுத்துக்கொள்றதே வேண்டாம். நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே படாதீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன செய்தாலும் சரி, நீங்கள் இரக்கம் பாராட்டுகிறவர்களாக இருந்தால் நீங்கள் இரக்கம் பாராட்டி கொண்டே இருங்க. நீங்கள் ஒரு மீது அன்பு செலுத்தினால் நீங்கள் அன்பு செலுத்தி கொண்டே இருங்க. நான் வேதத்தில் வாசிக்கிறோமீங்க, Proverbs chapter 10 verse 25ல சுழல் காற்று கடந்து போவது போல துன்மார்க்கன் கடந்து போவான், நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவனாயிருப்பான். அந்த நித்திய அஸ்திபாரம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அஸ்திபாரம். அதன் மேல் நீங்கள் நிலைத்திருப்பீங்க. எவ்வளவு உங்களை குறித்து அவர்கள் வெறுப்பாய் பேசுகிறார்களோ, எவ்வளவு வெறுக்கட்டும், எவ்வளவு புரளி பேசுகிறார்களோ பேசட்டும், எவ்வளவு தவறான ஜட்ஜ்மெண்ட் செய்கிறார்களோ செய்யட்டும். ஆனால் நீங்களோ நித்திய அஸ்திபாரம் என்ற ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டு இருப்பதனாலே நீங்கள் ஒளி வீசுகிறவர்களாக இந்த உலகத்தில் இருப்பீங்க. ஒளி வீசுங்க. அநேகரை இருளிலிருந்து வெளிச்சத்தில் கொண்டு வருகிற அதி அற்புதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். God bless you my friend. God bless you.